சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் யோகங்கள் என்ற தலைப்பில் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள யோகங்களை பற்றி பேசி வருகிறேன். அதில் இந்த காணொளியில் சௌபாக்கிய யோகம் அதை பற்றி கூறலாம் என்று இருக்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் பிறந்த அன்று ஜாதக குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் யோகம், அதை ஒரு ஜாதகர் அவசியம் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அதன் அடிப்படையில் அவர் என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டு அவர் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த யோகம் வரும் நாளில் தினசரி பஞ்சாங்கம் இவற்றில் தெரிந்து கொண்டு அவர் பிறந்த யோகத்தில் அந்த யோகத்திற்கான தேவதை அதிதேவதை கோயில்களுக்கு செல்லுதலும், கோயில்களுக்கு சென்று விசேஷ பூஜை ஆராதனை அன்னதானங்கள் மேற்கொள்வதால் அவருக்கு நடப்பில் இருக்கும் கிரக தோஷங்கள் விலகி, கிரக தடைகள் விலகி முன்னேற்றங்கள் காண முடியும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள தகவலாகும். எனவே வேத ஜோதிட சாஸ்திரத்தில் யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி வேலை செய்கிறது, அந்த யோகம் வரும் நாளில் அவர் விசேஷ பூஜைகள் ஆராதனை செய்வதால் கிரக தோஷங்கள் விலகி அவருக்கு மேலும் லாபங்கள், அவருக்கு கிரக ரீதியாக நடக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தேறும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும். அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் சௌபாக்கிய யோகத்தில் பிறந்தவர்கள் பூரம் நட்சத்திரமும் அதற்கு சௌபாக்கிய யோகத்தின் தேவதையாக அதிதேவதையாக தாதா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவர் இந்த பூரம் நட்சத்திரம் வரும் நாளிலும் மேலும் யோகம் சௌபாக்கிய யோகம் தினசரி பஞ்சாங்கங்களில் பார்த்து தெரிந்து கொண்டும் பூர நட்சத்திரம் வரும் நாளிலும் இவர் தாதா என்ற சூரியன் என்று பொருள், சூரியன் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடுதலும், சிவபெருமானை வழிபடுவதும், சூரிய நாராயணரை வழிபடுவதும் இந்த சௌபாக்கிய யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு தரும். கிரக ரீதியாக தோஷங்கள் விலகி மேலும் மேலும் சுபீட்சம் உண்டாகும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும். எனவே ஒவ்வொரு ஜாதகரும் தான் பிறந்த அன்று எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்து வைத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட யோகம் வரும் நாளிலும் அதற்கான தேவதை மற்றும் அதற்கான யோக நட்சத்திரம் என்ன என்பது தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அதன் அடிப்படையில் அவர் தெய்வ சன்னதிக்கு சென்றும் தான தர்மங்கள் செய்தும் அந்த நட்சத்திரம் வரும் நாளில் அவர் முதலீடுகள் செய்வதும், தொழில் பெருக்கி லாபங்களை அதிகமாக ஈட்டுவதும், சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வெற்றி காண்பதும், இப்படியாக கிரக ரீதியாக அவருக்கு இருக்கும் தடைகளை விலக்கி மேலும் மேலும் வெற்றி காண முடியும் என்பதே இந்த காணொலி வாயிலாக வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள தகவலாக நான் எடுத்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம். आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भ्यश्च राहवे केतवे नमः. आदित्याय सोमाय मंगलाय बुधाय च